ஒரு டீச்சரா நாங்க இப்ப பிள்ளைங்களுடைய பேக் 6ஆம் கிளாஸ்ல இருந்து சார் செக் பண்ணி உள்ள அனுப்புறோம். அதுல போன் இருக்கா, பொம்பளை பிள்ளைங்களுக்கு லிப்ஸ்டிக் இருக்கா, சிகரெட் இருக்கா, இல்ல சார் இந்த குளிப்புன்னு சொல்லிட்டு போதை வஸ்துக்கள், ஒரு சாக்லேட் மாதிரி இருக்கு, சின்ன தலகாணி மாதிரி இருக்கு, படிக்க முடியல அவனால. இந்த நிலை நீடிச்சு போனா எங்களுக்கு கிளாஸ் எடுக்கவே பயமா இருக்கு சார். ஏன்னா அவனுடைய மனநிலை மொத்தமா மாற்றப்பட்டு உள்ளது. என்ன செய்யறான், ஏது செய்யறான் அவனுக்கே தெரியல. இந்த ஆட்சியில இப்படி பிள்ளைங்க இன்னைக்கு போச்சுன்னா நம்மளுக்கு பிள்ளைங்களே இருக்காது சார். வருங்காலமே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிக்கு கீழே நம்ம நிக்கிற மாதிரி இருக்கு. நம்மள எவ்வளவு போராட்டம் பண்றோம், இதை எப்படி தடுக்கணும்? எப்படி தடுக்கணும்னா இந்த தடவை டீச்சர்ஸ் யாரும் திமுக ஓட்டு போடாதீங்க. அது போட மாட்டோம்னு முடிவு பண்ணிருக்கோம் சார். இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா போட மாட்டோம். ஏன்னா அந்த பிள்ளைங்க 6ஆம் கிளாஸ்ல இருந்து விதையிலேயே அது பிஞ்சில பழுத்துற மாதிரி அந்த வேதனையை சொல்ல மாளாது. அருமையா கேட்டாங்க. அந்த மாணவர்களது வாழ்க்கை வீணா போறத அந்த ஒரு டீச்சர் அவங்களுடைய அந்த வார்த்தைகள்ல வெளிப்படுத்தினாங்க. அந்த வலி நமக்கு அப்படியே மனசை காயப்படுது. ஒரு அம்மா மாதிரி பேசுறாங்க, அவங்க டீச்சர் மாதிரி பேசுறாங்க. டீச்சர் மாதிரி பேசுறாங்க. டீச்சர் இப்படிதான் பேசணும், இப்படிதான், இதுதான் ஒரு நல்ல ஆசிரியர். எங்க அம்மா டீச்சர். ஒரு டீச்சரா மெத்தோபோட்டமைன் மாதிரி ஒரு போதைப் பொருள், சிந்தட்டிக் ட்ரக் இருக்கான்னு நான் பாக்குறேன். என்னென்ன போதைப் பொருள் இருக்குன்னு நமக்கு எல்லாம் தெரியல. நம்ம 2021க்கு முன்னாடி மெத்தோபோட்டமைன் கேள்விப்பட்டிருக்கோமா? இவங்க சொல்றாங்களே முட்டாய் மாதிரி ஏதோ ஒரு போதைப் பொருள் கேள்விப்பட்டிருக்கோமா? அதிகபட்சமா கேள்விப்பட்டது கஞ்சா. ஆனா அந்த கஞ்சா கூட எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் போஸ்ட் அடிச்சு ஒட்ட முடியும் எந்தெந்த இடத்துல கஞ்சா கிடைக்குதுன்னு. இன்னைக்கு கஞ்சா பரவல் இல்லை அப்படின்னு மா சுப்பிரமணியம் சொல்றாரு, 0 கஞ்சான்னு சொல்றாருல்ல. எந்தெந்த ஊர்ல எங்கெங்கெல்லாம் கஞ்சா விக்கிறான்னு பாஜக காரங்க நாங்க போஸ்ட் அடிச்சு ஓட்டவா? கள்ளச்சாராய பரவல் மிகப்பெரிய அளவுல இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மரக்காணத்துல 20 பேர் செத்து போனாங்க. அடுத்த வருஷம் கள்ளக்குறிச்சியில 60 பேர் செத்து போனாங்க. இன்றைக்கும் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் கிடைச்சிட்டு இருக்கு. டாஸ்மார்க்கு ஒரு புறம் பரவலாகுது, ஒரு புறம் கள்ளச்சாராயம் பரவலாகுது, ஒரு புறம் மெத்தோபோட்டமைன் கடத்தின வழக்குல திமுகவுடைய அயலகணி செயலாளர் கைதாகிறார் சாஃபர் சாதி. இவ்வளவு நடக்குது சார். ஒரு ஆட்சி நடக்குது, அந்த ஆட்சி தூக்கி எறியப்படணும். அந்த ஆட்சி சரியில்லை, திமுக சரியா ஆட்சி நடத்தல, இதெல்லாம் வேற விஷயம். இனி ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் என்னுடைய அடுத்த தலைமுறை குட்டிச்சவரா போயிடும். அடுத்த தலைமுறை போதை பழக்கத்துல மாட்டிக்கும். ஆல்கஹாலிக்கா மாறினா கூட காப்பாத்தி கொண்டு வந்துடலாம். நீங்க சிந்தட்டிக் ட்ரக்கு அடிக்ட் ஆயிட்டானா, ட்ரக் அடிக்ட் ஆயிட்டானா எப்படி கொண்டு வர முடியும்? நான் இன்னைக்கு கொடுக்குற 1000-2000 நான் ஓட்ட போட்டு நாளைக்கு என் புள்ள ட்ரக் அடிக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்றது? இந்த பயம் இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியில ஒவ்வொருத்தருட்டையும் இருக்கு. குடி போதையில் இருப்பவர்கள் கூட திமுகவுக்கு இந்த தடவை ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா கண்ணார பாத்துட்டாங்க 5 வருஷத்துல இவ்வளவு போதை போறாங்க. சார் கஞ்சா விக்கிறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா வீட்டுக்கு வீடு பூந்து வெட்டறான் சார். எத்தனை சம்பவம் தமிழ்நாட்டுல, தூத்துக்குடியில, சென்னையில. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்றது எப்படி அவனுக்கு தெரியும்? கஞ்சா வித்தவனுக்கு போலீஸ் சொல்லாம தெரியுமா? கம்ப்ளைண்ட் போலீஸ்ல தான. தூத்துக்குடியில ஒரு ஹோட்டல் ஓனரை ஹோட்டலுக்குள்ள பூந்து வெட்டுறாங்க கஞ்சா வித்தாங்கன்னு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக.